இங்க இருந்து 6 அடி வச்சிருக்கோம், இதானே 6 அடி. அப்ப அங்க 6 அடி வச்சோம்னா அங்க 6 அடி வச்சோம்னா கரெக்டா வந்து நிக்குது. கொஞ்சம் மேல கீழே இருந்தா தான் ஆக்சுவலா 5 அடி வைப்போமா 5.25, ஏன்னா கொஞ்சம் மேல கீழே இருந்தா தான் அப்படி சாய்வா போற மாதிரி தெரியும். இல்லாட்டி இல்லாட்டி ஒண்ணுமே தெரியாது. 7 அடி ரொம்ப ஜாஸ்தி இல்ல, ஏன்னா புகையை அது இழுக்கணும், அது வேற இருக்கு. சரி 6 அடியை வச்சிரும், பரவாயில்ல, ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா, 6 அடி இதை வச்சுட்டோம். இப்ப இங்க இருந்து நமக்கு வந்து மேல போகணும் இல்லையா? அப்படியே அதை அப்படி அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு போயிடுவோம். இப்ப என்னன்னா இங்க இந்த இடத்துல இருந்து அது வந்து சரி இந்த ஹைட்டுக்கு இது வெளியில வந்தாகணும் இல்லையா? அதாவது நம்ம இப்ப கவுண்டர், கிச்சன் கவுண்டருடைய ஹைட்டுக்கு வெளியில வந்தாகணும். இப்ப ஜென்ரலா நான் நிறைய மாதிரி மாடல்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஒரு சிம்பிள் மாடல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா சரியா, அந்த இடத்துல வந்து அப்படி வந்து அப்படி வச்சிருவோம். சரியா, அப்படி வச்சிருவோம். வச்சிட்டு நம்ம வந்து இது வந்து சேர்ந்துருச்சு. சரியா, சரியா, அப்படி வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து இந்த ஹைட்டுக்கு கொண்டு போனோம்னா என்ன சொல்றேன்றது விளங்குதா உங்களுக்கு? இப்ப இந்த ஹைட்டுக்கு இதை கொண்டு போனோம் நம்ம. இந்த ஹைட்டுக்கு அங்க பின்னாடி வந்து ஒரு 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 ஷீல்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருவோமே, அது வச்சா நல்லா தான் இருக்கும். இப்ப இந்த ஹைட்டுக்கு வரணும். இங்க இருந்து வருது பாத்தீங்களா, அடுப்புடைய இந்த கவுண்டரோட எட்ஜ் வரைக்கும் அப்படி வந்தாதான் அது வந்து எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் அது இல்லாட்டி அந்த எஃபெக்டிவா தோண மாட்டேங்குது அது. அப்புறம் இதை வந்து இதுக்கு பேரலா வைக்கணும், இதுக்கு பேரலா இருக்கணும் இல்லையா? அதுக்கு பேரலா இருந்தாதான் அது வந்து ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா வந்துருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறோம். முடிஞ்சிருச்சா இது? இப்ப இதுல இருந்து எக்ஸாஸ்டுக்கு ஒரு டியூப் ஒண்ணு போகும், அதை வரைவோமா வேண்டாமா? வரைவோமா? இல்ல ஏன் வரையக்கூடாது? அதையும் வரைவோம். நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன்னா அந்த இடத்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி விடுறேன். இன்னும் அதே 4 பேர் தான் இருக்கும். கொஞ்சம் அதாவது நேத்து வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களே இன்னைக்கும் வரல அப்படின்னு சொல்றாங்களா? இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மனசுக்கு. என்னன்னா எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு தெரியும்ல, இப்ப நீங்க வந்து இது முதல் தடவையா பாக்குறீங்க. நான் வந்து இது வந்து ஒரு 45 வருஷமா வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டீச்சிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, அப்படி வைப்போமா? இங்க இருந்தே வச்சிருவோம் இல்ல? சரியா, அப்படி சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லெசன், அதுவும் ஒரு 6 மாசத்துல ஒரு டிப்ளமா கோர்ஸ் அப்படின்றத வந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் பல வருடங்கள். இது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் பார்த்துருக்கேன், நிஃப்ட் பார்த்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன், இது பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான்.
அதான் அதான் திரும்ப திரும்ப அதையும் இதையும் சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய பெருமையை வந்து நான் பீத்திக்கிட்டு இல்லை. சரிங்களா? என்னுடைய பெருமையை பீத்திக்கிட்டு இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்படித்தான் இருக்கு நாட்டுலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். நாட்டுல இப்படிதான் டீச் பண்றாங்க. நீங்க நல்ல டீச்சர்ஸோட இது பாத்தீங்கன்னா, யாரு வாத்தியார் வேலை இப்படியா பாக்குறாங்க? இது தெரியுதா உங்களுக்கு என்னன்னு? காட்டணும், பக்கத்துல காட்டணுமா? தெரியுதா? தெரியுதா இது என்னன்னு? அந்த எக்ஸாஸ்டுக்கு போற அந்த இது சரியா? ஓகே. இத கொஞ்சம் கிட்டக்க கொண்டாந்துட்டோம்னா நல்லது போல தெரியுது. ஏன்னா எல்லா கோடும் ஒரே கோடா போய் சேருது. அது நான் இந்த கோட்டை எப்படி கொண்டு வந்துடுறேன்? என்ன ஓகே. ஆமா ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கொண்டாடுறாங்கன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொன்னாங்க. எனிவே சரி. இப்படி வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் ஒண்ணு வைப்போமா? அந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் வைக்கலாம். அது என்ன ஹைட்ல வைக்கலாம்? ஒரு கீழே 5 அடி, ஒரு 1.5 அடி 6.5 அடி மேல அப்படி வைப்போமா? என்ன சொல்றீங்க? அதாவது கீழே வந்து 5 அடி, 1.5 அடி உயர ஷெல்ஃப் வைப்போமா? ஓகே சார், ஓகே. வைக்கலாம்ல? நல்லா தான் இருக்கும்ல? நல்லா இருக்கும். சரி. ஆமா. இப்ப அப்படின்றப்ப என்ன செய்யணும்னா, இப்ப இங்க 5 அடி நம்ம எடுக்கணும். 5 அடி எடுக்கணும், 6.5 அடி எடுக்கணும். இங்கதான் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப இங்க இருந்து 6 அடி, இது 5 அடி. இப்ப 5 அடியை இங்க இருந்து ஒரு பேரலல் லைன் கொண்டு போய் இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணோம்னா, அங்க மார்க்கிங் பண்ணி இருக்கோம் நம்ம ஏற்கனவே. அந்த இடத்துல அதை மார்க்கிங் பண்ணோம்னா அது 5 அடி. சரிங்களா? இது 6 அடி. இங்க இருந்து அந்த மார்க்கிங் 6.5 அடி. 2 அடியா வைக்கிறது? 2 அடி ஜாஸ்தி இல்ல? 2 அடி வைக்கலாமா? 2 அடி வச்சோன்னா ஏணி வச்சு எடுக்கணும், அவ்வளவுதானே? இல்ல, வைக்கலாம். இது 7 அடி. சரியா? அப்ப இது 5 அடி, இது 6 அடி, இது 7 அடி. சரிங்களா? இங்க 7 அடி. அதானே 7 அடி வந்து இங்க வருது, இங்க வருது, அங்க வருது. இப்ப இங்க இருந்து எப்படி நம்ம தரையில வந்து பிளான போட்டுட்டு மேல கொண்டு போறோமோ, இங்க இருந்து அப்படி போட்டுறோம். இங்க இருந்து அப்படி போட்டுறோம். இப்ப நமக்கு வந்து ஃபுல்லா அந்த கடைசி வரைக்கும் போக வேண்டாம். என்ன சொல்றீங்க? இதோட நிறுத்திடுவோம். இங்க அந்த கவுண்டர் வருது இல்லையா, அந்த கவுண்டரோட நிறுத்திடுவோம். அந்த இடம் கடைசியில வந்து காலியா இருக்கட்டும். அப்படின்னா நம்ம இங்க இருந்து கவுண்டரோட நிறுத்தணும்னா இதோட நிறுத்த போறோம். இங்க இருந்து தான் மேல கொண்டு போகணும். நீங்க செய்யும் போது நான் என்ன வரைஞ்சிருக்கேன்றத பத்தி யோசிச்சு பார்க்காம நான் எப்படி வரைஞ்சேன்றத வந்து நீங்க பார்த்து பார்த்து செய்யுங்க. சரியா? செஞ்சுட்டு இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல வெளியே அந்த ஃபசாடுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? சைடுல நம்ம காட்டுவோம்ல 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு, சைடை தானே முதல்ல காட்டுவோம். கவுண்டருடைய அகலத்துக்கு வந்துடட்டும் இல்ல, 2 அடி வந்துடட்டும் ஃபுல்லா. என்னமா சொல்றீங்க? 2 அடி வந்துடட்டுமா வேணாமா? 2 அடி வந்தா நல்லா தான் இருக்கும் இல்ல? இருங்க, எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன். 1 2 3 4 5 5.5 வருது. அதே தான் அங்க கொண்டு போயிடுறேன்.
அது அப்படியே அப்படியே அந்த வெளியில வரட்டும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஏன் 5 எடுக்கிறேன்னா இங்க இங்க கீழே இந்த அளவு இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு தான் எடுக்கிறேன். 1 2 3 4 4 தான் இருக்கு. 5 எங்க இருந்து பிடிச்சேனா? 1 2 3 4 4 ஓகே 4 5 கிடையாது. 1 2 3 4 4. ஏதாச்சும் ஒரு கோடோட இந்த ஸ்கேல்ல இருக்க கோடுகளை வந்து பேரலா இருக்கான்றது பாக்குறதுக்கு இணை கோடுகளா இருந்தா தானே அது வந்து கரெக்டா நிக்கும் உட்காரும். இல்லாட்டி இணை கோடுகளா இல்லாட்டி சாஞ்சுக்கிட்டுல நிக்கும் இல்லையா? இப்ப அந்த பாக்ஸ் வந்துருச்சா? இதான் இங்கதான் பாக்ஸ். இது 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 இப்ப அதை தூக்கி அதோட கனெக்ட் பண்றோம். அது அது என்ன சொல்லுவோம் நம்ம? லூஸ் சென்ஸை கனெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து நமக்கு இது பேரலல் லைனை கொண்டு வரணும். இங்க இருந்து பேரலல் லைனை கொண்டு வந்து இதோட கட் பண்ணணும். அங்க வந்து அது தெரியாது. ஆனாலும் அதை பேரலல் லைனை கட் பண்ணாதான் நமக்கு வந்து எங்க வந்து இந்த இது முடியுதுன்றது தெரியும். இந்த இடத்துல முடியுது. அந்த இடத்துல முடிஞ்சுன்னா இங்க தூக்கி வச்சீங்கன்னா இது என்ன சார் கட்டம் கட்டமா போட்டு வச்சிருக்கீங்க, இதை எப்படி நாங்க வந்து பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். 5 அடி ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கேம்மா. இல்ல 5 அடி ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஷெல்ஃப் 6 அடியாப்புல 6 அடி ஆரம்பிக்குது. அந்த சுவத்துல மாட்டி இருக்கிற ஷெல்ஃப்ஸ் 6 அடியில தான் 6 அடி ஆரம்பிச்சு 7 அடிக்கு போகுது. கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும் இப்ப நம்ம. சரியா? இப்ப இதை வந்து கீழே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம்? 7 அடிக்கு இருங்க வரேன். இங்க மார்க்கிங் பண்ணிட்டு தான் அதை எடுக்கணும். நம்ம குழப்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன்னா விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? குழப்பி தள்ளிக்கிட்டு இருக்கேனா? அது இது இந்த ஹைட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 6 அடியில இருந்து எடுக்கிறோம்னா எங்க எப்படி போச்சு அது?
சரிதான். ம் நான் அதை அந்த ஷெல்ஃபை வரைகிறேன். அப்போ நான் வரைகிறப்போ உங்களுக்கு அது என்னன்னு வழங்கும். ம் சரி, இது வரைக்கும் வரைஞ்சிருவோமா? இப்ப நமக்கு வந்து என்ன வேணும்? இந்த இடம் 5 அடியில இருக்கு. இந்த இடம் 5 அடியில இருக்கு. இது வந்து 6 அடியில இருக்கு. இதுதான் கபர்டு. இதுதான் ஷெல்ஃப். ஷெல்ஃப் கபர்டு கிடையாது, ஷெல்ஃப். இங்க வந்து நமக்கு ஓப்பனா இருக்கு. இந்த இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. நம்ம மேல வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. சரியா? மேல போய் அங்க போய் சேர்ந்துருச்சு அது. இங்க வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சரியா? அப்படி வச்சுக்கலாம். இங்க வந்து மூடி இருக்கும். இங்க வந்து நம்ம மிக்சியை இங்க வச்சுக்கிறோமா? அடுப்புக்கு பக்கத்துல வேண்டாமா? மிக்சியை இங்க வச்சிருவோமா? மிக்சி அதுதான். அவ்வளவுதான். சரியா? மிக்சி இல்லையா? சாரி, காட்டிட்டோம்னா போதும். இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சு வயர் வந்து அங்க போயிருது. இந்த இடத்துல வந்து நம்ம மைக்ரோவேவ் வச்சிருவோமா? கொஞ்சம் தள்ளி இருக்கணும். மைக்ரோவேவ் சோறு வரைக்கும் உள்ள போக வேண்டாம். கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் கிடையாது. கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆச்சா? மைக்ரோவேவ் வந்துருச்சு. அதுக்கு ஒரு சுவிட்ச். வேற என்ன வேணும்? மேல லைட் வேணும் இல்லையா? என்ன இன்னைக்கு யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. பிரேமா மாத்திரம் 2 பாயிண்ட் சொன்னீங்க. சரியா? அப்படி வச்சுதான் நான் போட போறேன். இந்த இடத்துல அப்படி அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு லைட் இருக்கும் தெரியுமா? ஒயிட் லைட்டு. அந்த லைட்
எல்இடி லைட்ஸ் சார். எல்இடி லைட், ஆமா எல்இடி லைட். அந்த பிலிப்ஸ்ல எல்லாம் வரும்ல அந்த லைட்டு. இது வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவோம். ஃபேன். இது வந்து ஜன்னல். ம், 3 ஸ்லைடு விண்டோன்னு வச்சுக்கிறோம். இல்லாட்டி எப்படி கிளாஸ் விண்டோ இதெல்லாம் வச்சுக்கிறோம். வேற என்ன வேண்டியிருக்கு? யோசியுங்கள் யோசியுங்கள், வேற என்ன வேண்டியிருக்கு? வேற ஒன்றும் வேண்டியில்லை இல்ல? டிராயிங்க போட்டுருவோமா? இங்க் பண்ணிடுவோமா? இங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வேற எதுவும் நம்ம ஆட் பண்றது டெலீட் பண்றது கஷ்டம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன, அது என்னுடைய பேனாவை எங்க வச்சேன்னு தெரியலையே. இங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருவோமா? பேனாவை வெளியில எடுக்கவே இல்லைண்ணா. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு இப்பயே காட்டுறேன். நான் அது பக்கத்துல வச்சு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டு போஸ்டும் பண்ணிடுறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. சரியா தான் வந்திருக்கு பாருங்க. சரியா தான் வந்திருக்கு. சரியா தான் வந்திருக்கு. நான் இத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா போஸ்ட் பண்ணிட்டேன்னா நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். என்ன செஞ்சிருக்கேன்னு. அப்ப நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். இன்னைக்கு வந்து நமக்கு தேதி 7. அதை எழுதிடணும் நம்ம. பிரேமா, இவங்களுக்கு அவங்களுக்கும் கிளீன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோமாப்ல, கேட்போமா? அவங்களுக்கும் கிளீன் பண்றீங்களா நீங்க அப்படின்னா காலி பண்ணுங்கன்னு சொல்லலாமான்றேன். டேங்க் கிளீன் பண்ணணும்னா அவங்க சரி சரி ஓகே. சரி, நான் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி பிளாக்கையும் இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா கிளாரிட்டி ஜாஸ்தி. இங்க பாருங்க, அந்த அப்ப கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. செஞ்சிட்டு பிரைட்னஸ், அது பிளாக் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்படி வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? கலரை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். இங்க பாருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு இல்லையா? சரி, நான் இதை அப்படியே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க் பண்ணிட்டு எரேஸ் பண்ணுவோம். சரியா? நான் வந்து உங்களுக்கு இதை அனுப்பி விட்டேன்.
அனுப்பி விட்டேன். காட்டுறதும் காட்டிடுறேன் ஒரு தடவை. தெரியுதா? இப்ப இப்ப நான் வந்து இது இங்க் பண்ண போறேன். வேற ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கா? வேற என்ன தேவையா இருக்கா? ஒன்னும் வேற ஒன்னும் தேவையா இருக்கிற மாதிரி இல்லையா? போதும்ன்றீங்களா? போதும் போதும் அப்படின்றீங்களா? இது 100% வாஸ் கூட வைக்கலாம் சார். டெக்கரேஷன் என்ன ஒரு லைட் போடலாம் சார். என்ன டெக்கரேஷன் லைட்டாமா? ஒரு லைட் சார். அப்புறம் எங்க அதே மாதிரி எங்கம்மா? சென்டர்ல எங்கயாவது ஒரு லைட்ஸ். இந்த இடத்துல ஒரு லைட், இங்க ஒரு லைட் போட்டிருக்கேன். இல்ல எனக்கு இதுல கிச்சன்ல வந்து இந்த தொங்குற லைட் வந்து என்ன எனக்கு ப்ராப்ளம்னா, நான் ஏன் அது யூஸ்வலா நான் வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவேன். என்ன ப்ராப்ளம்னா, ஆயில் போடுமா? ஆயில் கட்டாயமா வந்து ஆயில் பட்டு அத டெக்கரேஷன். இப்ப இந்த லைட்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏணியை எடுத்துட்டு போய் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு இது மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அவர் தொடச்சி எடுத்துடலாம். ஆமா ஆமா. டெக்கரேஷன் லேம்ப்னா கலட்டி ஒரு பெரிய பேசின்ல போட்டு கழுவணும். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நான் வந்து ஃபேன்சியா எதுவுமே வைக்க மாட்டேன். டப்பா டப்பாவா இருக்கணும். ஆமா. இது கூட ஒரு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், கலட்டி தான் தூக்கி போடணும். ஆமா. அதான் திரும்ப வந்து அதை கிளீன் பண்ணி செய்யறதுன்றது வந்து வேலைக்காகாது. ஓகே ஓகே. அப்படி எனக்கு அப்படி யோசனை. சரிங்களா, ஆரம்பிச்சிருவோமா? இப்ப நம்ம எப்படி வேலைகளை செய்ய போறோம் அப்படின்னு. இப்ப வந்து முதல்ல வந்து நம்ம இந்த சைட்ல இருந்து ஒன்னொன்னா போகணும் பின்னாடி. முதல்ல வந்து நான் இந்த ஷெல்ஃபை வந்து பண்ணிடுறேன். இந்த ஷெல்ஃபிங் கபர்டு, ஓவர் ஹெட் கபர்டு. இது இந்த ஃப்ரீ ஹேண்ட் இப்படி வச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் போடுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப கோணலா போயிருச்சு, அது ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப பென்சில்ல கோடு போட்டு தான் செஞ்சிருக்கோம். ஆனாலும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம அப்படியே டிராயிங் ஃபுல்லாவே அப்படியே நம்ம போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்கேலை வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல லேசா கோணலா இருக்கு, இந்த இடத்துல லேசா வெளியில போயிருக்கு. அதெல்லாம் வந்து படம் வந்து கொஞ்சம் அழகு மெருகூட்டுற மாதிரி இருக்கும். கிச்சன்ல தரையில கூட டெக்ஸ்சர் இருக்கக்கூடாது. அதாவது பாத்ரூம்ல ஒரு மாதிரி லேசா டெக்ஸ்சர் மாதிரி போடுவோம் பாத்தீங்களா, கிச்சன்ல வந்து ஆக்சுவலா வந்து வலுவலுன்னு வச்சு மேட்டு போட்டுக்கிறது தான் பெட்டர். இப்ப ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு மேட்டு, இந்த இடத்துல ஒரு மேட்டு போட்டா போதும். இங்க மேட்டு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கழுவுறதுக்கு ஒரு மேட்டு, குக் பண்றதுக்கு ஒரு மேட்டு. என்ன சொல்றீங்க? மேட்டை போட்டுருவோமா? இல்ல, அது போடுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். இப்ப நம்ம வந்து இத செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து அப்படி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் லேசா வெளியே நீட்டிட்டு இருக்கும். இது அந்த இடத்துல டிசைன் போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே லேசா டிசைன் மாதிரி போட்டு விட்டுறலாம். அப்படின்னா பளபளன்னு இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடி மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இது. அந்த எக்ஸாஸ்ட் இது வென்டிலேஷனுக்காக இருக்கும் இல்லையா சைட்ல, அது அப்படி தெரியுது அப்படின்னு.
கதவு மூடி. சரியா? இப்ப இத போட்டுருவோம். ம் 3 இது நாப் போட்டாச்சு. இப்ப இங்க வந்து அது வந்துரும் இல்லையா? விதவிதமான கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. இதை செய்யலாம் இல்லையா? இப்படி கோடு போடும்போது ரொம்ப அழுத்திரவும் கூடாது. ரொம்ப அழுத்தினோம்னா இப்ப இந்த இடத்துல அழுத்தினதுனாலதான் அது ஸ்லிப் ஆயிருச்சு. அந்த இடத்துல மேலாப்புல வச்சிருந்தாலும் ஓடிரும் கை. வாஷ் பேசின் அது. டேப். சரியா? சும்மா ஒரு பாத்திரங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது பெட்டர். இல்லாட்டி அந்த கார்னர் காட்டணும். நம்ம பாத்திரம் இருக்கிற மாதிரி காட்டிட்டு போயிருவோமே. காய்கறி நறுக்கிறதுலாம் இந்த இடத்துல வச்சு நறுக்கிறதான் நறுக்கிக்கலாம். இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு நமக்கு. மாவு பிணையிறது அத மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு டாக்டரா இருந்தா உடல் கூறுகளை பத்தி தெரிஞ்சிருந்தா போதும், மருந்துகளை பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா ஒரு கிச்சனை வரையணும் அப்படின்னா கிச்சன்ல என்னென்ன செய்வோன்றது வந்து தெரிஞ்சிருந்தா தான் கிச்சனை வரைய முடியும் இல்லையா? இப்ப நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இப்ப அந்த மேல வந்து டெக்கரேட்டிவ் லேம்ப் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க அங்க. இந்த டெக்கரேட்டிவ் லேம்ப் வேணும் அப்படின்ன உடனே நான் வந்து அல்ல டெக்கரேட்டிவ் லேம்ப் எல்லாம் வைக்க கூடாது. ஏன்னா பிரேமா சொன்ன உடனே நான் டெக்கரேட்டிவ் லேம்ப் எல்லாம் வைக்க கூடாது. என்ன டெக்கரேட்டிவ் லேம்ப் இருந்துச்சுன்னா வீட்டுக்காரர் தான் கழுவணும், நீங்களா கழுவ போறீங்க. அதனால டெக்கரேட்டிவ் லேம்ப் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அது அங்கதான் வருது பாயிண்ட். ஆக அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? வீட்டுல எல்லாம் அவங்க எல்லாம் கழுவுறதே இல்லைங்க சார். நாங்க தான் செய்யறோம் சார். அப்படியா?
சரி 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 சரி. ஆ, அப்ப அப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ, ஓரளவுக்காச்சும் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து இந்த தொழில வந்து செய்ய முடியும் நம்ம. இந்த இந்த இடம் அந்த கவுண்டர்ல வந்து அந்த இடம் அப்படி வளைஞ்சு தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு அங்க வேலை பார்த்திருந்தா தான் தெரியும். அப்படி வளைஞ்சு இல்லைன்னா கட்டாம கையில கீறும், பாத்திரத்தை கீறும், அதை கீறும், இதை கீறும், பெரிய சிக்கலை கிளப்பி விடாது இல்லையா? அதனால அது அது அங்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்ப அதை கவனிச்சுட்டு வேற இருக்கணும் நம்ம. அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அது கொஞ்சம் லேசா டபுள் லைன் போடுறேன். அது அப்படியே பெர்ஸ்பெக்டிவ்ல போயிடும். அப்படியே அங்க போய் சின்னதா போயிடும். இந்த சைடுல சிங்கிள் லைன் தான் இருக்கும். அந்த சுவிட்ச். சில இதுகள்ல தான் இப்படி மேடா வைக்கிறாங்க. சில இதுகள்ல வந்து பிளாட்டாவே கீழே வச்சிடுறாங்க. பிளாட்டா வைக்கிறது வந்து நிறைய தொந்தரவு கொடுக்குது அது. நான் பார்த்த வரைக்கும் தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யுது அது. உம், கொஞ்சம் உள்ள வச்சுக்கிறோமா? இது இப்படி இருக்கட்டும். இத கொஞ்சம் உள்ள வச்சுக்கிறோமா? இந்த மாதிரி அடுப்புகள்ல இங்க தெறிக்க கூடாது, அங்க தெறிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒண்ணு வைக்கிறாங்க இப்படி. அந்த கிளாஸ் வைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. கைப்பிடியை வந்து அப்படின்னு சொல்லி திருப்பினோம்னா அந்த கிளாஸ்ல தட்டுது. அது ரொம்ப தள்ளி வச்சாலும் அனாவசியமா இடம் வேஸ்ட் ஆகுது. இல்ல அது அது அதுக்கெல்லாம் வந்து அந்த இன்ஜினியரிங் இதுகள்ல ஞானிகள் வந்து டிசைன் பண்றாங்க. வேலை தெரிஞ்சவன் டிசைன் பண்றது கிடையாது. அங்கதான் ப்ராப்ளமே வருது. மெட்டல் ஷீட் எவ்வளவு தூரத்துக்கு மிச்சப்படுத்துறோம் அதுல போறாங்களே தவிர எர்கோனாமிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த எர்கோனாமிக்ஸ்ல வந்து அவங்க போறது கிடையாது. சரியா? இப்ப அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்னன்னா இங்க இருந்து அப்படி போகும், அங்க இருந்து அப்படி போகும். அந்த சுவிட்ச் பாயிண்ட்டை வந்து நம்ம பிளக் பாயிண்ட்டை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா அது பாக்குறதுக்கு வந்து ஜெனுவினா இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். அது போட்ட உடனே அந்த கைப்பிடி அந்த இருக்கு பாத்தீங்களா? அந்த கைப்பிடி போட்டது வந்து அப்ப அங்க வேலை பார்த்த ஆளுன்னு அர்த்தம் அது இல்லையா? அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கைப்பிடி என்னத்துக்கா அந்த கைப்பிடி இருக்கு அப்படின்னு.
உட்கார ஆரம்பிச்சிருச்சா? பாத்தீங்களா எப்படி உட்கார்ந்துருச்சு பாருங்க அது. ஆ? இப்ப என்ன நமக்கு தோணும்? எவ்வளவு கோடு அப்படின்னு. இல்ல, எவ்வளவு கோடு கிடையாது. ஒரு நேரத்துக்கு ஒரு கோடு தானே போடுறோம். ஒரு நேரத்துக்கு 10 கோடா போடுறோம். அதாவது ஒரு மணல்ல வந்து ஒரு இது செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு வேடிக்கை ஒண்ணு காட்டுவாங்க. இந்த 3 விரல வச்சு மணல்ல வந்து ஒரு கோடு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி எப்படி வரும்னா, இந்த 3 விரல வச்சு கோடு போடணும். இப்படி அப்படி கோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? அப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு, இந்த கோடு மாத்திரம் அப்படி வரணும்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படி அப்படி இருக்கும். இந்த கோடு மாத்திரம் இப்படி வரணும்னு. அது எப்படி அந்த கோடு மாத்திரம் அப்படி வரும்? இப்படி 3 கோடு போட்டோம்னா இது மாத்திரம் எப்படி இப்படி வரும்? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்படி இப்படி வச்சுக்கிட்டு, அப்படி வச்சுக்கிட்டு, அப்படி கோடு இழுத்துறது. அ அந்த மாரி இல்ல இது. ஒரு நேரத்துக்கு ஒரு கோடு தானே போடுறோம். அப்ப அந்த ஒரு கோடு என்னன்றத வந்து நம்ம கணக்கு வச்சு போட்டோம்னா, எல்லா இடத்துலயும் கோடுகள் வந்து சரியா வந்துரும்ன்றேன் நான். அந்த கவுண்டர மாத்திரம் கிளீனா காட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நான். சரியா? நம்ம இதுக்கு வந்து லைட் அண்ட் ஷேட் குடுக்கணுன்ற தேவையில்ல. குடுக்கறதா இருந்தால் குடுக்கலாம். யாருக்காச்சும் குடுக்கணும்னு தோணுச்சுன்னா குடுக்கலாம். ஆனா எனக்கு வந்து அது குடுக்கணும்ன்றது எனக்கு தோணல. அது ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஞாபகம் இருக்கும். இதுல ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஞாபகம் இருக்கும். லைட்டுக்கு ஒரு தனி ஞாபகம் இருக்கும். அதுகளெல்லாம் வந்து நம்ம கவனிச்சிருந்தோம்னா, அத செய்வோம் நம்ம. அ அப்ப நம்ம இதுகளெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு தேவை. அங்கதான் இருக்கும் இல்லையா? முடிஞ்சிருச்சா? ம். இப்ப நம்ம அத வந்து அப்படி போட்டோம்னா, அங்க அந்த இடத்துல கண்ணாடி இருக்குன்னு அர்த்தம். அ இங்க வந்து ஷைனிங் ஆகுதுன்னு அர்த்தம். வேற என்ன பண்ணணும் நமக்கு? வேற என்னமாச்சும் குறைச்சலா இருக்கா? இந்த கத்தி வைக்கிற பாக்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா? கத்தி வைக்கிற பாக்ஸ் அது. இல்ல அதுகெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னத்துக்கு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல, கத்தி வைக்கிற பாக்ஸ். ஓஹோ! அப்படியா? சரி, சரி. அ சரியா? இப்போதைக்கு என்ன தரையில ஏதாச்சும் செய்யணுமா?
இப்போதான் இதை கலர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கலர் பண்ணுங்க. வெளியில மரங்கள்லாம் இருக்கு. கலர் பண்ணணும்னு நினைச்சா கலர் பண்ணுங்க. இப்படியே நிறுத்திக்கிறதா இருந்தா இப்படியே நிறுத்திக்கலாம். இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்க் பேனால, ஜெல் இங்க் பேனால, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஜெல் இங்க் பேனால ஒரு டிராயிங்கை போட்டீங்கன்னா, டிராயிங்கை போட்டுட்டு இப்ப நான் வந்து அவசர அவசரமா அழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டி ஆக வேண்டியிருக்கு. அதுவும் நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்துல வருவேன் நான். காய விடணும். ஒரு 1/2 hour 45 minutes காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அழிக்கலாம். இல்லாட்டி என்ன ஆகும்னா அப்படியே அந்த இங்க் வந்து காஞ்சது, அது காயாதது அப்படியே இழுத்துரும் அதை. இப்ப இதுவே இழுக்குது லேசா, மோசமா இல்லை, அதனால பரவாயில்ல. அப்படி அந்த மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்த இப்ப அழிக்க கூடாது. பை மிஸ்டேக் அந்த இடத்துக்கு போனோம்னா கட்டாயமா வந்து டேமேஜ் ஆகத்தான் செய்யும். டிராயிங் வந்து டேமேஜ் ஆகும். இப்படி இங்க்ல டிராயிங்கை போட்டுட்டு கலர் பென்சில்ல செஞ்சோம். அது இங்க்ல டிராயிங் போட்டுட்டு வாட்டர் கலர்ல செய்வோம். இப்படி 2-3 மீடியம் யூஸ் பண்றத வந்து மிக்ஸ்டு மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மிக்ஸ்டு மீடியான்றது வந்து குயிக்கா ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள். அதுல வந்து என்னன்னா இங்க், வாட்டர் ப்ரூஃப் இங்க். இது வந்து ஜெல் இங்க் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்ல வந்து ஜெல் இங்க் போடுறாங்க. வாட்டர் சாலியபிள் இங்க்னு ஸ்பெஷலா போடுறாங்க, வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு ஸ்பெஷலா போடுறாங்க. இப்ப வாட்டர் ப்ரூஃப் இங்க்ல நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா மேலேயே நம்ம இதுக்கு மேலேயே வாட்டர் கலர் செஞ்சிடலாம். சரியா? எப்படி படம் வந்துருச்சு பாத்தீங்களா? இது செஞ்சிடலாம்ல, இல்லையா? என்ன ஒரு சத்தத்தையே காணோம்? யாரையுமே சத்தத்தை காணோம். இப்ப 5 பேர் வந்துட்டோமா? இப்ப விக்ரம் வேற. ஆமா. சரி. இப்ப வந்து இத போட்டோ எடுத்துட்டேன்னா ஸ்கேன்னு கேக்குது. ஸ்கேனும் கரெக்டா நம்ம பேரலல்ல வைக்கலாம்னா ஸ்கேனிங் வந்து தப்பிதமா தான் போகுது. ஆனா ஸ்கேனிங்ல என்னன்னா ஹோன்ல எடுத்துட்டு போயிடுச்சு அது. இல்ல, இப்ப நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்றத பார்ப்போம். இப்படி கிடைச்சிருக்கு. இப்ப அதாவது நமக்கு பக்காவா வந்துருச்சு.
இப்ப நமக்கு வந்து 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கு. அந்த அந்த காய வந்து பாக்கறதுல தான் பிள்ளை இருக்காங்க. அந்த அந்த பொம்பளை சொல்லு பிள்ளை பிரேமா பிரேமா அந்த இவன் ஒய்ஃபு ஆமா அந்த காய வந்து அங்கதான் வந்து நின்றுட்டு அதை தூக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இல்லையோ இவளா? சரியா, இப்ப நான் வந்து அதை எரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எரேஸ் பண்ணேன். வேற ஒரு எரேசர் எடுத்தேன், அது வந்து அசிங்கப்படுத்திடுச்சு அந்த இடத்தையே. சரியா, இதையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவா. இப்ப அனுப்பி விட்டேன்னு பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல நீங்க. ஆஹ் என்ன செய்யலாம் நம்ம இப்ப 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அப்போ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல டிராயிங் மெத்தட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து ஒரு ஒரு பினாமினன், அதாவது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மளால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது ஏன்னு சொல்லிட்டு ஆழமா உள்ள நுழைஞ்சு போனீங்கன்னா வந்து ஓரளவுக்கு விளக்கம் சொல்ல முடியுமே தவிர தெளிவான விளக்கம் சொல்றதுக்கு வழி இல்லை. அப்ப அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, தூரத்துல போக போக பொருட்கள் வந்து சிறுசா தெரியும் அப்படின்றது வந்து ஒரு பினாமினன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கண்ணு வந்து அப்படி பாக்குது. இருங்க, நான் அத ஒரு சின்ன ஒரு டிராயிங்ல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எங்க காட்டுறது? இங்கேயே காட்டிடுவோமா? இல்ல இந்த படம் அப்படியே இருக்கட்டும்ல. சரி, இதுக்கு ஒரு கையெழுத்தையும் போட்டுருவோமா? இன்னைக்கு தேதி வந்து 7 ஆச்சு. சரியா சரியா, இப்ப நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு போவோமா? அடுத்த பேஜுக்கு போவோமான்றப்பே பகீர்னுது. பேப்பருடைய விலையெல்லாம் என்ன விலைன்றீங்க? ஒரு பேப்பர் 10 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் என்ன விலைன்னு பார்த்துருவோங்க. இல்ல என்னன்னா, செய்யணும் அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும். அது வேற, கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயம். 50 ஷீட் வந்து 400 ரூபாய். அதாவது 8 ரூபாய் ஒரு பேப்பர். நாட்டுல விலை விற்கிறதுக்கு டீ கூட குடிக்க முடியாது. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. 5 ஷீட் அப்படின்னா 40 ரூபாய் ஆகி போச்சு. 5 ஷீட்னா 8 ரூபா வந்துச்சுன்னா 40 ரூபாய் ஆகி போச்சுல்ல, இல்லையா? அப்ப 2 டீ குடிக்கலாம்ல. இல்ல இல்ல, அங்க அங்க அங்கதான் இருக்கு பாயிண்ட். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இந்த பேப்பரை திருப்பி. என்னவாப்ல? என்னது? என்ன சொன்ன நீ? அவ இல்லையா? சரியா, இப்ப நான் இந்த பேப்பரை தள்ளி விட்டுறேன். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு 3 பாயிண்ட் இருக்கு. 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரே ஒரு வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 2 வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 3 வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் இப்படி சேர்ந்து போகுது. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி போகுது. இப்படியும் அப்படியும் போகுது. 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மேலையும் போகும். மேலையும் இப்படி போகும். சரியா, இப்ப அதை எப்படின்றத பாருங்க. இப்படியே வச்சுக்கிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கொண்டாந்துகிட்டு இருக்கிறது வேண்டாம்.
இப்போ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன செஞ்சோம்? முதல்ல ஹொரைசன் லைனை வரைஞ்சிக்கிட்டோம், ஒரு இது வரைஞ்சோம், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபசாடு வரைஞ்சோம். ஃபசாடுனா முன்பக்கத்தை அந்த ஒரு பொருளுடைய ஒரு பக்கத்தை முழுமையா அப்படியே வரைஞ்சோம். கோணமானல அப்படிலாம் போகாம முழுமையா அப்படியே வரைஞ்சோம். அதாவது இப்படி வரைஞ்சோம், சரியா? இப்படி எல்லாம் போற மாதிரி எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் போற மாதிரி இல்லாம இப்படி வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு அதை வந்து சேர்த்தோம், சரியா? சேர்த்துட்டு இதுக்கு பேரலல் அப்படின்னு லைனை போட்ட உடனே அந்த டப்பா வந்து 3 டைமென்ஷன்ல அப்படித்தான் தெரியும் அப்படின்றத பத்தி பேசணும். அடுத்த இன்னொரு டப்பா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டப்பா இருக்குன்னா, அப்படி போகுது. அது ஏன் அப்படி தெரியுது அப்படின்றத பத்தி ஒரு ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க. கண்ணு. இத கொஞ்சம் 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 பெருசாவே வரையறேன். சரியா? கண்ணு இருக்கு. கண்ணில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல தான் ஸ்கிரீன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுடைய ஹைட் அவ்வளவு. இந்த பொருள்ல இருந்து லைட் வருது. கண்ணு கொஞ்சம் பெருசா வரைஞ்சாதான் எனக்கு வந்து வரைய முடியும், சரியா? அப்படி லைட் வருது, அப்படி லைட் வருது. லைட் வந்தா அங்க போக்கஸ் ஆகுது. அப்ப அந்த படம் வந்து தலையில தெரியுது, சரியா? இது தெரியும்ல, இந்த டிராயிங் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும்ல, தெரியாதா? இந்த கதை நமக்கு தெரியும்ல, நமக்கு புதுசு ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்படின்னு வச்சிருக்கோம். இப்படி ஒரு பொருள் இருக்கு. இங்க இருந்து அப்படி வந்து கண்ணில் வந்து வெளிச்சத்துல வந்து படுது. அது அங்க இருந்து என்ன ஆகும்? அந்த லென்ஸ் ஒண்ணு இருக்கும் இல்லையா, உள்ள ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் வந்து என்ன செய்யும்? இந்த படத்தை வந்து சிறுசாக்கி அந்த திரையில விழ வைக்கும், சரியா? தலைகீழா அந்த திரையில விழும். தலைகீழா முறைப்படி விழணும், அப்படிதான் விழுகுது, சரியா? ஆனா ஒருவேளை இதெல்லாம் வந்து தலையில இருக்கும் என்னமோ, நம்ம நேரில் இருக்கிறதா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தலையில இருக்கோம் போது அதெல்லாம் ரொம்ப தூரத்து, ஏன்னா பினாமினன்ல அப்படி போகுது. அது இல்லாட்டி மூளை வந்து அதை நேராக்கி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப சப்போஸ் இதே பொருள் தூரத்துல போச்சு அப்படின்னா ஏன் சிறுசா தெரியுது அப்படின்றத பத்தி யோசிப்போமா? இப்ப இதே இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொருள் ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இப்ப இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா வந்து கண்ணு எப்படி அதை கவனிக்குதுன்னா, அப்படி கவனிக்குது அதை. அப்ப இது எவ்வளவு பெரிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருச்சு. இவ்வளவு பெரிய பொருள் இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அது இவ்வளவு பெருசு இருக்கும், இல்லாட்டி இவ்வளவு தூரத்துல இருக்கும்ன்றது வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்ப இவ்வளவு பெரிய பொருள்ன்றப்ப ஆங்கிள் வந்து மாறுதா?
மாறிடுச்சா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள்? இந்த ஆங்கிள் மாறிடுச்சுல்ல, இந்த ஆங்கிள் இருந்தது, இந்த ஆங்கிள் மாறுறப்ப அப்ப சின்ன பொருளா தெரியுது. சின்ன பொருளா தெரியுதா? இப்ப இந்த இடத்துல இன்னும் இதே சைஸ்ல இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு. இதே சைஸ்ல அப்படியே போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க பத்தியாப்புல செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஆமா, ஜெனரேஷன் ஜெட் அவங்க ஜெனெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ்மென் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு, அவ்வளவு பெரிய பொருள் இருக்கு. இந்த பொருளும் இந்த பொருளும் ஒரே ஹைட் இல்லையா? சரிதானா? அந்த பொருளும் இந்த பொருளும் ஒரே ஹைட். ஆனா அவ்வளவு தூரத்துல போனதுனால அந்த பொருள்ல இருந்து வர்ற வெளிச்சம் எத்தனை டிகிரியில வருது? அந்த அப்படிதானே வரும், அந்த டிகிரியில வருது. இந்த டிகிரி is equal to this degree. ஆனா ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பொருள் அது. இந்த டிகிரியில அந்த பொருளோட லைட் உள்ள வருது. அப்ப இவ்வளவு பெருசாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வந்து அதை கவனிக்குது. அப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இதே சைஸ் பொருள் இருக்கும்போது இவ்வளவு பெருசுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு வந்து பாக்குது. விளங்குச்சா விக்ரம்? Did you get it? So it's an illusion. விளங்குதா? கீர்த்தி, பிரியா, ஹர்ஷ்தா, வெங்கட், பிரேமா, இவங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் கேட்டுக்க முடியும். இது விளங்குச்சா விளங்கலையான்னு. விளங்காதவங்களுக்கு திரும்ப சொல்ல முடியுமா? என்னன்னா அப்படி இருக்கிற மாதிரி. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் சீம் டு பிகம் ஸ்மாலர். சிறியதாக ஆவது போல் தோன்றுகிறது, சிறியதா ஆகல, ஒரு இல்யூஷன். இதத்தான் பினாமினன்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. இதனாலதான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தெரியுது. அப்ப 3 வகையான பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் ஒண்ணு இருந்துச்சு. நெட்வொர்க் இஷ்யூஸ் இப்ப வர ஆரம்பிச்சிச்சா? திரும்ப வர ஆரம்பிச்சிச்சா நான் பேசுறது? உங்களுக்கா எனக்கான்னு தெரியல, எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கெல்லாம் வருதுங்க சார், கரெக்டா இருக்கு. வருதா? அப்ப உங்களுக்கு கீர்த்தி, பிரியா, உங்க ஏரியால நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, நான் இதையும் ஒரு போட்டோ எடுத்து அப்புறம் போடுறேன். இதையும் ஒரு போட்டோ எடுத்து போடுறேன். இப்ப நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றப்ப 3 பாயிண்ட் வேற. 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது பாயிண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிலோ அதுக்கெல்லாம் வருது. 3 ஆஸ்பெக்ட் அதை பத்தி பேசணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்? என்னது ஞாபகம் இருக்கா? ஒண்ணு வந்து லைன் பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு லைன் பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது வேனிசிங் பாயிண்ட். இல்ல, பெர்ஸ்பெக்டிவ்ல 3 வகையான பெர்ஸ்பெக்டிவ் சொன்னோம். ஒண்ணு லைன் பெர்ஸ்பெக்டிவ், அந்த பேஜுக்கு போக வேண்டியிருக்கு. வேகமா அந்த பேஜுக்கு போய் தான் கண்டுபிடிச்சாகணும். இல்ல பரவாயில்ல, அத குறிச்சாச்சும் வச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். சொல்லிடுவா, நானே சொல்லிடுவா, டைம் போய் நாக்காம. கலர் பெர்ஸ்பெக்டிவ், சரியா? மூணாவது வந்து கான்ட்ராஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம், டெக்ஸ்சர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம்.
சரியா? டீடைல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். எல்லாம் ஒரே விஷயம்தான், கான்ட்ராஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். சரியா? கான்ட்ராஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம், டெக்ஸ்சர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். இது மூணுமே ஒண்ணு. டீடைல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். இது மூணும் ஒண்ணு. சரியா? அப்புறம் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு வருது. இப்போ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது இது. 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு எதை சொல்லணும் நம்ம? ஒரு சைடுல இருந்து வச்சு பாக்குறோம். இப்ப இது சிறுசாயிட்டு போற மாதிரி இதுவும் சிறுசாயிட்டு போகும். இப்படி போச்சுன்னா அப்ப இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி கொண்டு போறோம், இதை இப்படி கொண்டு போறோம். அப்ப இங்க வந்து ஹை லெவல் லைன் இருந்துச்சுன்னா இது இங்க போய் சேர்ந்திருக்கு, இது இங்க போய் சேர்ந்திருக்கு. இப்ப எல்லாமே அங்கதான் போய் சேர்ந்துச்சு. இப்ப ரெண்டுன்னு சொல்லிட்டு வர்றப்ப இந்த சைடு இங்க போய் சேருது, இந்த சைடு இங்க போய் சேருது. இது வந்து அங்க போய் சேருது, இது இங்க போய் சேருது. ஆச்சா? 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இது. ரெண்டு. இப்ப மூணாவதுன்னா என்ன? மேல போகுது இல்லாட்டி கீழே போகுது. சரியா? இப்ப மேல போகுது அப்படின்னா நம்ம வந்து தரையில படுத்துக்கிட்டு பாக்குறோம்னு வச்சுக்கிறோம். இல்லாட்டி ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப ஹை லெவல்ல இருந்து அப்படி மேல பாக்குறோம். சரிதானா? இப்ப ஹை லெவல்ல தரைக்கு கொண்டு போயிடுறோம். இங்க பாருங்க, இதுதான் ஹை லெவல். இப்ப 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வந்துரும். 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம இங்க இருந்து ஒரு கோடு போடணும் இல்லையா? அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறோம். இங்க இருந்து ஒரு கோடு போடணும். ஏன்னா இதுதான் ஹை லெவல். நம்ம ஹை லெவல்ல இருந்து தான் எல்லாம் மேல போகுது. அப்ப என்ன? 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருவோம். வச்சுட்டா என்ன ஆகும்? இது வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கிறோம். அப்படி வந்துருமா? தெரியுதா? கண்ணு தெரியுதா? அது வந்துருச்சு. இப்ப இந்த சைடுல சிறுசாகிட்டே போகும் இல்லையா? அப்படியே சிறுசாகிட்டே போகும். பில்டிங் வந்து இந்த சைடுல சிறுசாகிட்டே குட்டையாகிட்டே போகும். இப்ப மேல போயிட்டு இருக்குன்னா நம்மளை விட்டு தூரத்துல போகுது இல்ல? அதுவும் ஏன் சிறுசாயிட்டு போச்சு? நம்மளை விட்டு தூரத்துல போனதுனால. ஆப்ஜெக்ட்ஸ் seem to become smaller as they recede from us. நம்மளை விட்டு தூரத்துல போறப்ப. இப்ப மேல போறப்பையும் தூரத்துல தானே போகுது, அங்கேயும் சிறுசாயிட்டு தானே போகும். அத வந்து நம்ம என்ன செய்யறோம்? இங்க இருந்து ஒரு புள்ளி அங்க வச்சுக்கிறோம். இங்க இருந்து அந்த பில்டிங் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, இந்த சைடு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு. இங்க இருந்து அதுக்கு வந்து கனெக்ட் பண்றோம், இங்க இருந்து அதுக்கு கனெக்ட் பண்றோம். சரியா? இது என்ன செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க, என்ன செய்ய போறேன்னு பாருங்க. அவ இப்ப அவ எடுக்கலப்ல பிரேமா, இப்ப அவ வந்து பார்க்கல. சரி. ஆனா நேத்து நைட்டு வந்து அது தொட்டு பார்த்து நசுக்கி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போனான். அது என்னன்னு கேக்குறானா?
சரியா? இப்ப என்னாச்சு? இப்படியே மேல போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம வந்து இங்க இருந்து இன்னொரு ஒரு டவர் மேல போகுதுன்னு வச்சுக்கிறோம். அது வந்து இப்படி போகுது. அப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்படி போகுது. இப்ப இந்த 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 இடத்துல வந்து அது வந்து முடியுது அப்படின்னா இங்க பாருங்க. அந்த அவங்க வீட்டுல சின்னவ இருக்காளே, அவ சரியான வாழப்புல. ஆமா. இப்ப பாருங்க ஜன்னல் வரைய போறேன் நான். என்ன பிள்ளாச்சு? ஆமா, தமார்னு சத்தம் கேட்டாலே பயமா இருக்கு நமக்கு. இப்ப இந்த இடத்துல காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கிறோம். இங்க என்ன பிள்ளை? ஓ, அப்படியே திரும்பியுமா? ஒரு காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கிறோம் இது. எப்படி இங்க இருந்து அப்படி போகும். இங்க இருந்து அப்படி போச்சுன்னா அங்க இருந்து அப்படி போகும் அது. அப்ப அந்த இடத்துல காம்பவுண்ட் வால், இதான் காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க ஜன்னல் வரைகிறேன். மேலையும் சிறுசாகிட்டு போகும், சைட்லயும் சிறுசாகிட்டு போகும். விளங்கிருச்சா? விளங்குதா என்ன செஞ்சிருக்கேன்னு? இப்ப இங்க இங்க போகுதுன்னா இப்படி போகும் இல்லையா? எல்லாம் வேனிஷிங்க்கு தான் போகும். இங்கெல்லாம் ஆளுங்க நிக்கிறாங்க. ஷீட்ல அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டால. ஆமா, எல்லாரும் எல்லாருக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. ஷேர் மாத்திரம் தான் எடுத்து கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் எல்லாம் அழுக போகுது. ம் ஆச்சா? பாருங்க இப்ப வந்து ஒரு பில்டிங்கோட ஃபீலிங் வந்துருச்சா? இது எப்படி வரும்? இப்ப இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னா, ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம். நீளமான ஒரு பில்டிங், குட்டை ஆனா அகலமான ஒரு பில்டிங். அப்ப அங்க இருக்கக்கூடிய வேனிஷிங்க்கு தான் போகும் அது. சரியா? இது என்ன செய்யும்? இங்க போகும். இதோடைய டாப் இங்க போகும்.
எல்லாம் வந்து அப்படி கோணலா தான் தெரியும். இப்ப ஒரு பெரிய பெரிய ஷீட்ல செஞ்சோம் அப்படின்னா, பெரிய ஷீட்ல ஒரு 5 அடிக்கு 8 அடி ஷீட்ல போட்டு விரிச்சு ஒரு போர்டை ஒண்ணு விரிச்சு அதுல செஞ்சோம் அப்படின்னா 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளவு தூரத்துக்கு டிஸ்டார்டடா தெரியாது. இல்லாட்டி டிஸ்டார்டடா தான் தெரியும். சரியா? இது வரைக்கும் விளங்கிருச்சா? விளங்கிருச்சு. ஓகே ஓகே. இப்ப இதை வந்து மேல இருந்து கீழே பாக்குறோம்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். மேல இருந்து கீழே பாக்குறோம் அப்படின்னா ஐ லெவல் வந்து இங்க இருக்கு. என்னப்ல இங்க இருக்கு. பிலோ ஐ லெவல்ல இருக்குது. இங்க இங்க கொண்டாந்துருவோமா? இங்க கொண்டாந்துருவோம். இது கூட கரெக்டா இதுக்கு பேரலா தான் இருக்கணும். இதுக்கு 90 டிகிரிஸ் தான் இருக்கணும். அப்படிதான் வச்சு செய்யணும். அப்படி அது பிராக்டிஸ் எப்பயுமே இருக்கணும் நமக்கு. இப்ப என்ன செய்யறோம்? இந்த கார்னரை வரையணும் இல்லையா? அந்த கார்னரை வரைஞ்சிரும். 90 அப்ராக்சிமேட்லி 90 டிகிரிஸ். அதாவது கிட்டத்தட்ட சரியா இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. வச்சாச்சு. இது ஒரு வேனிஷிங் பாயிண்ட், இது ஒரு வேனிஷிங் பாயிண்ட். இப்ப என்ன செய்யணும்? இது என்ன ஆகும்? இங்க போகும் இல்லையா? இது ரொம்ப டிஸ்டார்டடா தெரியும். டிஸ்டார்டட் அப்படின்னா ஃபீல் விளங்குதா உங்களுக்கு? அதாவது எக்ஸாஜரேட்டடா தெரியுது. என்ன அது? இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போகுது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்படிதான் செய்ய முடியுது. பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் வந்து கூடுமான வரைக்கும் டேபிள்ல பிளாட்டா வச்சுட்டு செய்யறது தான் நல்லது. இப்படி இப்படி பிளாட்டா வச்சுட்டு செஞ்சோம்னா ஸ்லிப் ஆகாது. ஸ்கேல் வந்து அது பாட்டுக்கு உட்காரும். வெர்டிகலா வச்சு செய்யறோம் அப்படின்னா அந்த டிராயிங் போர்டு இருக்கணும், டி ஸ்கேல் இருக்கணும். டி ஸ்கேல் அப்ப மேல அப்படி தொங்கிரும் அந்த டி ஸ்கேல் இல்ல. டி ஸ்கேல் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் அது. சரியா? இப்ப நம்ம எங்க இருந்து பாக்குறோம்? இங்க இருந்து பாக்குறோம். வேனிஷிங் பாயிண்ட வந்து நம்ம எங்க வைப்போம்? வேற இடத்துல வைங்க. மேல கரெக்டா அந்த கோட்டுக்கு மேலதான் வைக்கணும்ன்ற தேவை இல்லையே. நம்ம இங்க வைப்போம், இங்க வச்சுக்கிருவோம். அப்படின்னா இந்த கோடை இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கும் இல்லையா? இந்த கோடை இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கும். அப்படித்தானே வரும் சைட்ல வர்றது. இப்ப இதுக்கு கீழே தான் வர முடியும். வழங்குதா உங்களுக்கு? இந்த இடத்துல வேனிஷிங் பாயிண்ட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்ப அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அந்த பில்டிங் அவ்வளவு பெருசு இருக்கு. சரியா? இப்ப என்ன?
இது அங்க போய் கனெக்ட் ஆகும் இல்லையா? இது இங்க போய் கனெக்ட் ஆகும் இல்லையா? பில்டிங் கீழே போகுதா? ம் ஆமா. ஒரு நார்த் சந்தி ஒண்ணு. சரியா? ரோடு ஜங்ஷன் ஒண்ணு போடுறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து இப்படிதானே மேல வரும், இப்படிதானே வர முடியாது இந்த பில்டிங். இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து அவ்வளவு பெருசுக்கு அந்த பில்டிங் இருக்கிறதா வச்சுக்கிறோம். கொஞ்சம் குட்ட பில்டிங். மனுஷனுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கவே இருக்காது இல்ல? யாரு? அந்த பையனா? இந்த பில்டிங் இப்படி இருக்கும். லேஸ் ஹேங் பண்ணி காட்டவா? என்ன இங்க வந்து சேரும். எது ஜாக் ஃப்ரூட்? யார் சொல்ற? நம்ம ஏன் நம்மள காசு கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம பேச எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும். ஓ கல்பனாட்டையா? அந்த இடத்துல அப்படி வந்துருச்சு. இப்ப இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோட நான் ரஃபா போடுறேன். ரொம்ப டிஸ்டார்டடா இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கீழே கொஞ்சம் அகலமா போடுறேன். ஒரு காம்பவுண்ட் வால். இது தெரியும் இல்லையா? என்ன ஹெலிகாப்டர் லேண்டிங் பேட் அது. இது ஹெலிகாப்டர் லேண்டிங் பேட் அங்க. இப்ப என்ன அது எங்க எப்படி இருக்கும்? கீழே போகப்போ அப்படி சிப்ஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? இது எல்லாம் எங்க போகும்? அங்கேக்கு போகும். உண்மை. விளங்குதா? இப்ப வந்து சப்போஸ் ஒரு ஆளு வந்து பெரிய ஒரு ஆளு நிக்கிறதா வச்சுக்கிருவோம். எப்படி இருக்கும்?
ஷோல்டர் அப்படி இருக்கும். இடுப்பு அப்படி இருக்கும், கால் அப்படி இருக்கும் இல்லையா? சரியா? என்ன பிளாச்சு சண்டை? என்ன சண்டை அங்க? யாரு? ஏன் அப்படிதான் கால் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு வளர்த்தியா ஒரு ஆள் இருந்தா அப்படிதான் கால் இருக்கும். சரியா? இப்ப 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் விளங்கிருச்சா? ஆக இப்ப 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இப்ப வந்து நீங்க நெட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 4 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 5 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 10 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 300 பாயிண்ட். கண்ணுல என்னத்தை பார்க்க முடியுமோ அதைத்தான் நம்ம வச்சிருக்கோம். 256,000 கலர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அது இப்ப இன்னொருத்தன் வந்து எவனோ வந்து 12 கலர் தான் பார்க்கணும்னு இன்னொருத்தன் ஒரு 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 விஷயத்த சொல்லியாச்சு அப்படின்னா அதை பத்தி இன்னும் கான்ட்ரவர்சியலா சொன்ன உடனே அவனுக்கு வந்து இன்னும் மதிப்பு வருது அப்படின்றதுல மடத்தனமான நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. 256,000 வந்து ஒரு ஆள் வந்து ஒரு சமயத்துல ப்ரூவ் பண்ணா அது வந்து அந்த ப்ரூஃப் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுமா அது? அப்ப 256,000 கலர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல. 24 கலர்ஸ் வந்து பரவாயில்ல, பாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. 48 கலர்ஸ் கூட பாஸ்டல்ல பரவாயில்ல. அதுக்கு மேல வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான். வாட்டர் கலர்ல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 18 கலர்ஸ் போதும். 24 கலர்ஸ் செஞ்சா கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. அது 24 கலர்ஸ் அவன் கொடுக்கறதுக்கே கோல்டு சில்வர்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? பொட்டா வச்சுக்க போறோம், பெயிண்டிங்ல கொண்டாட முடியாது நம்ம. 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எழுதிடுறேன். இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அப்புறம் தெரியாம போயிடக்கூடாது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்த ஆளுக, நீங்க வந்து வந்திருக்க ஆளுகளுக்கு இது வந்து சரியா போயிடுச்சு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. இன்கேஸ் நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் எனக்கு வந்து நீங்க அனுப்பிட்டு இது கஷ்டமா இருக்கு, இது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு என்னை டிஎம் பண்ணிக்கலாம். வர லீவு சிலர் சொல்லியிருந்தாங்க, ஒரு 4 பேர் லீவு சொல்லியிருந்தாங்க. அது 3 பேர் லீவ் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மோகன் அவங்கெல்லாம் வந்து ஒரு 3 பேர் லீவ் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃபைன், அவங்கள வேற விஷயம். 2-3 பேர் வர்றதே கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஷுவரா தெரியல. ஓகே ஃபைன், அதுவும் தூரத்துல இருக்கட்டும். இதோட நமக்கு பேசிக் டிராயிங்ஸ் முடிஞ்சிருது. இப்ப என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம் நல்லா பாத்தீங்கன்னா, சார்கோல் டிராயிங்ன்றது வந்து நம்ம தனியா செய்வோம். சார்கோல் டிராயிங்ன்றது வந்து ஒரு தனியா வந்து அது டிராயிங் லெசன்ஸ் அதுகளை பத்தி ஜாஸ்தி தெரியாதவங்க வந்து சார்கோல் டிராயிங்னு ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. கிராஃபைட்டுக்கு சார்கோல் டிராயிங்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம சார்கோல் டிராயிங் டைம் கிடைக்கிறப்ப நம்ம செய்யத்தான் போறோம். ஓகே, அது தனியா இருக்கட்டும். இப்ப டிராயிங் ஷேப்ஸ் அண்ட் மேக்கிங் தெம் ஃபார்ம்ஸ் அது பார்த்துட்டோம். 2D and 3D, 2D to 3D. லைட் அண்ட் ஷேடு பார்த்தோம், கியாரோ இஸ்கியூரோ பார்த்தோம். டிராயிங் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், ஷோயிங் டிரெக்ஷன் பார்த்தோம்.
எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் வந்து நம்ம பார்த்தோம். கலர் வீல் பார்த்தோம், ஷேட் கார்டு பார்த்தோம், மாடல்ஸ் பார்த்தோம், கலர் தியரி பார்த்தோம், தியரி ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம். இப்பதான் முடிச்சிருக்கோம். டயக்ராம்ஸ் ஆஃப் தியரி, ஹொரைசான், வேனிஷிங் பாயிண்ட், பெர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம். சரியா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம். அது இல்லாம நாம எங்க இருக்கு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ 3 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம். கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடியே நம்ம அதை பார்த்துட்டு தான் வந்தோம். லைட் சோர்ஸ் அது கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் நம்ம. இப்போ ஐசோமெட்ரிக் டிராயிங்னு ஒன்று இருக்கு. ஐசோமெட்ரிக் டிராயிங் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்த்தோம்ல, பார்க்கலையா? யாருமே பதிலே சொல்ல. ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்த்தோமா பார்க்கலையா நம்ம? ஞாபகமே இல்லையா யாருக்கும்? ஐசோமெட்ரிக் டிராயிங் ஒன்று பார்த்தோம், பார்க்கலன்றது ஞாபகம் இல்லையா? ராமச்சந்திரன் சார் இருந்தாருன்னா டக்குன்னு சொல்லுவாரு. இல்லை ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. கியாரோ இஸ்கியூரோ பெர்ஸ்பெக்டிவ் வருது, அதுக்குள்ள பெர்ஸ்பெக்டிவ் வருது, மேனக்கின் போயிடுச்சு. பெர்ஸ்பெக்டிவ் வர்றதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கலர் ஸ்கீம் இல்லை. ஐசோமெட்ரிக் டிராயிங் நம்ம இன்னும் பார்க்கல. அப்ப நம்ம ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்க்கணும். சரியா? ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்த்துட்டு நம்ம வாட்டர் கலருக்கு போயிடுவோம். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வருது? நமக்கு 13, 14 வருது. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வர்றப்ப ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்க்குறோம். ஐசோமெட்ரிக் டிராயிங் பார்த்ததுக்கு அப்புறம் வாட்டர் கலர் போயிடுறோம். வாட்டர் கலருக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏன் 2 தடவை கேட்குறேன், இப்போ 3வது தடவையும் கேட்க போறேன். மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா 15ல் வந்து இப்போ எல்லாம் ஆயில் கலர் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் மெட்டீரியல் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். நீங்க இங்கேயும் யாரோ கேட்டிருந்தாங்க இல்லையா? இங்கேயும் யாரோ கேட்டிருந்தாங்க மெட்டீரியல் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கோர்ஸ் ஆரம்பிக்கும் போதே மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சரியா? அது என்னன்னா அன்னைக்கு அந்த கிளாஸ்க்கு வரல அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரிலாம் நடக்கும். திடீர்னு வந்து வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிராயிங் டிபார்ட்மெண்ட் வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன விளங்கும்? ஒன்றும் விளங்காது. அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட. இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்க. லிஸ்ட்டை பார்த்து கேள்வி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அது நடத்தலை அப்படின்வாங்க. என்ன சார் நடத்தலையாமே? நோட் புக்கை எடுத்து காட்டணும்னா 4 நோட் புக் எடுத்து காட்டணும் அப்படின்னா அது நடத்தியிருக்கோம். இது பெர்ஸ்பெக்டிவ், இது ஐசோமெட்ரிக் டிராயிங் நடத்தலை, அது ஒத்துக்கிறேன். லிஸ்ட் மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சரியா? இன்கேஸ் மெட்டீரியல் லிஸ்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா சொல்லுங்க. மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்தானே இல்லையா வாட்டர் கலருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே வந்து நம்ம ஐசோமெட்ரிக்கு போயிடுவோம். ஐசோமெட்ரிக் ஒரு சின்ன ஒரு லெசன் தான். வாட்டர் கலருக்கு வந்து நம்ம சண்டே போயிடுவோம். சண்டே வந்து வாட்டர் கலர் போயிடுவோம். வாட்டர் கலர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் போவோம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து வாட்டர் கலருக்குள்ள நம்ம டிராவல் பண்ணுவோம். வாட்டர் கலர் பெயிண்டிங் அதுக்கப்புறம் செய்வோம். ஓகே. வேற என்ன கேட்க வேண்டியிருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாமா?